உங்கள் அன்புக்கு எங்களோட நன்றி. விஜய் டிவி மற்றும் சன் டிவிக்கு அப்புறம் அதிகப்படியான சீரியல்களை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சேனல்னா அது ஜீ தமிழ் தான். இந்த சேனல்ல பல சீரியல்கள் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்தாலும் ஆக்டர் கணேஷ் நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய நினைத்தேன் வந்தாய் சீரியலுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. சோ போன வருஷம் ஜனவரி மாசம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 260 எபிசோட்ஸ் கடந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு வருது. லவ், எமோஷன், ஹாரர்னு இப்படி பல விஷயங்களை கலந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய இந்த சீரியலை முதல்ல பிரம்மதேவ்ன்றவர் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு வந்தாரு. பட் இப்ப ஜீவராஜன்றவர் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு வராரு. ஆக்சுவலா இது மட்டும் தான் இந்த சீரியல்ல நடந்த மாற்றமானு பாத்தீங்கன்னா கிடையாது. கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி லீட் ரோலான சுடர்விழின்ற கேரக்டர்ல நல்லா நடிச்சு மக்கள் பலருடைய மனசையும் கவர்ந்திருந்த ஆக்ட்ரஸ் ஜாஸ்மின் ராத் விலகி இவங்களுக்கு பதிலா அந்த கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் அபிராமி வெங்கடாச்சலம் நடிக்க வந்திருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த நேரத்துல ஆக்ட்ரஸ் ஜாஸ்மின் சீரியலை விட்டு விலகினது நினைத்தேன் வந்த சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்தது. இதனாலேயே இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்கும் அடி வாங்க ஆரம்பிச்சது. மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நினைத்தேன் வந்தாய் சீரியல் முடிய போறதா சொல்லி சோசியல் மீடியால சில தகவல்கள் பரவிக்கிட்டு வந்தது. இருந்தாலும் அது கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு விஷயமா தான் இருந்தது. பட் ரீசெண்டா இந்த சீரியல்ல மனோகர் என்ற கேரக்டர்ல வில்லியா நடிச்சுக்கிட்டு வர ஆக்ட்ரஸ் அஞ்சலி ராவ் நினைத்தேன் வந்தாய் சீரியல் டீம் கேக் கட் பண்ற வீடியோ ஒன்னு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி இட்ஸ் ராப்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மூலமா இந்த வீடியோ நினைத்தேன் வந்தாய் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட வீடியோனும் சீரியல் முடியறது உண்மைதானும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. சோ நினைத்தேன் வந்தாய் சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.